ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். கதை சொல்றேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் பெரம்பலூர் மாவட்டத்துல தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்புறது சிவ சிதம்பரம் அப்படிங்கிறவர் தான் நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவர் இப்போ வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல நடந்த சம்பவமானு கேட்டீங்கன்னா கிடையாது, அவங்க தாத்தாவுக்கு நடந்த சம்பவம் தான். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 1950 இருந்து 52 இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய சிவ சிதம்பரம் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. வாங்க என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்துடலாம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 50-52 அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த காலகட்டத்துல நமக்கு இப்ப இருக்கிறது மாதிரியான லைட் வெளிச்சங்கள் கூட கிடையாதுங்க. அதாவது கரண்டே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலம். தீப்பந்தத்தை தான் யூஸ் பண்ணி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவாங்களாம் நைட்டு நேரத்துல. அதுவும் 7 மணிக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. ஆனா இவங்களுடைய பெரம்பலூர் மாவட்டத்துல இவங்க இருக்கக்கூடிய பகுதி ஒரு 20 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துல தாங்க இருக்குது இவங்களுடைய ஊர். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சிவ சிதம்பரத்துடைய தாத்தாவுடைய பேர் மூக்கையன் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பாட்டி பச்சையம்மாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இவங்க லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல நம்மளுடைய மூக்கையன் மற்றும் பச்சையம்மாள் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுது. அந்த நேரத்துல நம்மளுடைய சிவ சிதம்பரத்துடைய அப்பா தாங்க பச்சையம்மாள் அப்படிங்கிற அந்த பாட்டியுடைய வயிற்றுல இருக்கிறாரு. அதாவது அவங்களுக்கு அப்ப இளமை சமயம், இப்ப அவங்க வயசான பாட்டி தான். இந்த ஊர்ல ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, அந்த ஊருக்குள்ள ஒரு பேச்சு எப்பவுமே இருக்கும். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்டு நேரத்துல இவங்க வெளியே போக மாட்டாங்களாம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள் தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஊருக்குள்ளாடி ஒரு பேச்சு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முனி இருக்குது, பேய் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், குட்டி சாத்தான் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயந்துகிட்டு தாங்க அந்த வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாங்க. இவங்க கிராமப்புறத்துல இருக்கிறாங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய விவசாயம் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்துல பெரம்பலூர் அந்த மாவட்டத்துல ஃபுல்லாவே சின்ன வெங்காயம் உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. அந்த டைம்ல இப்ப பூ வியாபாரம் தான் நிறைய நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா அந்த காலகட்டத்துல சின்ன வெங்காயம் தாங்க உற்பத்தி பண்ணி அதை கொண்டு போய் சந்தையில வித்துட்டு வருவாங்களாம். சந்தைக்கும் இவங்களுக்கும் கிலோமீட்டர் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 16 கிலோமீட்டர். அது மட்டும் இல்ல, இவங்க மாட்டு வண்டி தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி பஸ், வேனு, காரு, டிம்போ எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம். அப்படி இருந்த அந்த காலகட்டத்துல இவங்களும் அந்த மாட்டு வண்டியில தாங்க சவாரி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மூக்கையனுக்கு கிட்டத்தட்ட 5 கூட பிறப்புகள் இருக்கிறாங்க. அதுல 2 தம்பி 2 அண்ணன் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் சேர்த்து அவங்களுக்கு 15 ஏக்கர் நிலம் இருந்திருக்குங்க. அதாவது இந்த விவசாய நிலம் இருந்திருக்குது. இந்த 15 ஏக்கருக்கும் ஒரு பெரிய கிணறு ஒண்ணு இருக்குங்க. அந்த கிணத்துல இருந்து தண்ணி ஏத்தி பாய்ச்சி விடுவாங்க. ஏத்தி பாய்ச்சுதல் அப்படின்னு சொன்னா, இந்த விவசாய நிலத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கிணத்துல இருந்து ஒரு குடுவை மாதிரி இருக்குங்க. அதாவது இரும்புல அந்த காலத்திலே செய்து கொடுத்திருக்காங்க. அதை கெட்டி கப்பி போட்டு 2 மாடுகளை வச்சு கெட்டி இழுப்பாங்க. அப்படி இழுத்தாதாங்க தண்ணி மேல வரும். அப்படி தண்ணி மேல பாசனத்துக்காக அங்க இருக்கக்கூடிய அந்த 15 ஏக்கர் பூமிக்கும் பாசனத்துக்காக அந்த நீரை அவங்க எடுப்பாங்க. ஆனா அது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விடிய காலையில ஒரு 4:30 மணிக்கெல்லாம் போவாங்க, இல்லைன்னா 3 மணிக்கெல்லாம் போயிருவாங்க. இந்த மாதிரி போய் தான் அந்த இடத்துல இந்த நீர் பாய்ச்சுதல் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தாங்க இவங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பச்சையம்மாள் மற்றும் மூக்கையன் பெரியவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு 5 அண்ணமார் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வெங்காயத்தை மாட்டு வண்டியில கட்டிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சந்தைக்கு கொண்டு போவாங்க. பக்கம்னா ரொம்ப பக்கம்லாம் கிடையாதுங்க, 15-16 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அந்த மாதிரி தூரம் இருந்திருக்குதுங்க. அப்படி கொண்டு வித்துக்கிட்டு, அதாவது ஒரு நாள் நைட்டு வண்டி கட்டி வந்தாங்க அப்படின்னா பகல்ல வித்துக்கிட்டு மறுபடியும் அவங்க அங்க
அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வரும்போது மறுநாள் நைட் ஆயிரும். அப்படிதாங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த சம்பவம் நடக்கக்கூடிய அன்னைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வீட்டுல வந்து ஆடு மாடு கோழிகள் இதெல்லாம் நிறையவே வளர்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆடு ஒண்ணு இருக்குங்க, ஒரு கருப்பு ஆடு தான். அந்த ஆடு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடுவம் தலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலையை வந்து சாப்பிடுமாங்க. இலையை சாப்பிட்டா அந்த ஆடு வந்து கர்ப்பம் தரிக்காது. அதனால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த ஆடு வந்து இந்த மாதிரி இலையை சாப்பிட்டுருச்சு, அதனால இந்த ஆடை வந்து நம்ம கரைக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 6 பேரும் சேர்ந்துதாங்க அந்த ஆடை வெட்டுறாங்க. வெட்டி அது 6 பேருடைய வீட்டுக்கும் பங்கு போட்டு எடுத்துடுறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கறி எல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 பேர் தாங்க இந்த வீட்டுல இருக்கிறாங்க. இந்த வெங்காய லோட வந்து எடுத்துட்டு போறதுக்காக அவங்க மாட்டு வண்டியில எல்லாமே கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய மூக்கையன் மட்டும் தாங்க எங்க இருக்கிறார் அப்படின்னா, அந்த விவசாய நிலத்துல வந்து ஒரு குடிசை போட்டு வச்சிருக்காங்க. குடிசைனா ஓலை கொட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஓலை கொட்டாய் போட்டு வச்சிருக்காங்க. அங்க தாங்க அவர் இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அண்ணன் போயிட்டு இதெல்லாம் வித்துக்கிட்டு யாராவது ஒரு ஆள் வந்த பிறகு இன்னொரு ஆள் காவலுக்கு இருந்த பிறகு நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இவங்களுடைய ரூல். ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, இவங்க விற்க போனவங்க அன்னைக்கு மத்தியானம் போயிருக்கிறாங்க. இவரும் மத்தியானத்துக்கு முன்னாடி இங்கதான் இருக்கிறாரு. இவர் வீட்டுக்கே போகல. அதாவது விவசாய நிலத்தை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்ட சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னா, டைம் போயிட்டே இருக்குது. கரையை சமைச்சு வச்சுக்கிட்டு பச்சையம்மாள் வந்து வீட்டுல காவல் இருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, தன்னுடைய கணவர் வரட்டும், வந்த பிறகு நம்ம சேர்ந்து சாப்பிட்டுக்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தாங்க அவங்க அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதே சமயம் இவங்க 5 அண்ணன்மார்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க சந்தைக்கும் போயிடுறாங்க. மத்தியான நேரம் போயிருக்கிறாங்க. சரி சாயந்தரத்துக்குள்ள வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பகல் நேரத்துல போறதுனால பக்கத்துல இருக்க சந்தைகள் எல்லாம் வித்துருவாங்க. யாராவது ஒரு ஆள் வித்து முடிச்சிட்டு முதல்ல வந்துருவாங்க. அதுக்கு பிறகு நமக்கு போய்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தாங்க இருக்கிறாரு. ஆனா டைம் போயிட்டே இருக்குது. ரொம்ப நேரம் ஆகுது. மூக்கையன் சாப்பிடாமலே இருக்கிறதுனால வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த அண்ணன்மார் வரவே இல்லைங்க. என்னடா நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது சாயந்தரம் ஒரு இருட்டக்கூடிய நேரம் ஆயிருதுங்க. அதாவது கருக்கல் சமயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரம் ஆயிருது. மணி ஒரு 6:30 ஆகுது. அந்த நேரத்துக்கு பச்சையம்மாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவன் சாப்பிட வராததுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி நம்ம ஒரு கூடையில எல்லாம் எடுத்துக்கிட்டு, ஆல்ரெடி இவங்க மத்தியானம்னா கொண்டு கொடுக்கறது ஒரு வழக்கம் இருக்குங்க. ஆனா அன்னைக்கு அவங்களால போக முடியல. ஏன் அப்படின்னா, இவங்க சிவ சிதம்பரத்துடைய அப்பா வந்து 5 மாத கருவாட்டு அவங்க வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு. அதனால இவங்களுக்கு வயிறு வலினால இவங்க போக முடியாம வீட்டிலே இருந்திருக்கிறாங்க. சரி டைம் ரொம்ப ஆகுது, அவர் சாப்பிட்டுருக்க மாட்டாரு, நம்ம இந்த கறி எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பச்சையம்மாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கை கூடை அப்படின்னு சொல்லுவாங்க, முன்னாலலாம் இருக்கும் பழைய காலத்துல உள்ள கை கூடை, அந்த கூடைக்குள்ள எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு கூட சில விஷயங்களும் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஊரை பத்தி இவங்களுக்கு நன்றாகவே தெரியும். எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னா, முனி இருக்குது, பேய் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு பயந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டம், கரண்ட் இல்லாத காலகட்டம், வழி இல்லாத காலகட்டம். அதாவது என்ன அப்படின்னா, நடக்கிற பாதை கூட கிடையாதுங்க. இவங்க ஒத்தேடி பாதைகள்லாம் பிடிச்சு காட்டுக்குள்ளோட தான் போய் ஆகணும். அதே மாதிரி நம்மளுடைய பச்சை அம்மாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, வீட்டுல இருந்து இந்த அடுப்பு கறி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வீட்டுல நம்ம சமைக்கும் போது வரும் இல்லையா, அந்த மாதிரி அடுப்பு கறியை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு கூட ஒரு பெரிய ஆணி ஒண்ணு எடுத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு தன்னுடைய தலையில வந்து வேப்பங்கொழுந்து இலையை வந்து அப்படி செருகி வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு தாங்க இந்த பார்சல் எல்லாம் எடுத்துட்டு தீபந்தம் பத்த வைக்கக்கூடிய ஒரு பந்தத்தையும் கையில எடுத்துக்கிட்டாங்க. இவங்க கையில எப்பவுமே கொல்லிமலை மாசி பிரியனசாமி அப்படிங்கிற சாமியுடைய தீவிர பக்தைகள் தான் இவங்க எல்லாருமே. என்ன அப்படின்னா, இவங்களுடைய குலதெய்வமே அவரு தான். அவரை பத்தி சொல்ல போனா பெரிய கதையே இருக்குங்க. அதாவது மாசி பிரியனசாமி கோவிலை பத்தி சொல்லணும் அப்படின்னா பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. அங்க நிறைய அமானுஷ விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. அதை பத்தின நிறைய விவரங்கள் நமக்கு வந்துகிட்டு இருக்குங்க. ஒரு நாள் கண்டிப்பா அந்த கதையை நான் சொல்றேன். ஆனா இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்துக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பச்சை அம்மாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மாசி பிரியன சாமியுடைய ஒரு கம்பு ஒண்ணு கையில இருக்கும். கம்பு அப்படின்னு சொன்னா அதுல வந்து அந்த மாசி பிரியன சாமியுடைய மந்திர எழுத்துக்கள் எழுதப்பட்டு அதுல அவர் இடமே குத்தப்பட்டிருக்குங்க. அந்த மாதிரி ஒரு கம்பு வச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தாங்க ஒரு பக்க பலமாட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க நம்மளுடைய பச்சை அம்மாள். இவங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்குதுங்க இவங்களுடைய விவசாய நிலம். அதனால இவங்க நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க. அப்படி வீட்டுல இருந்து கிளம்பும் போதே அண்ணி வந்து ஓடி வர்றாங்க. மூத்தவருடைய மனைவி அப்படின்னு சொல்லலாம். அவங்க தான் ஓடி வர்றாங்க. ஓடி வந்து எங்கடி போற இந்த நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அந்த நேரத்துல இந்த பெண் சொல்றாங்க, இந்த மாதிரி அவர் அங்க இருக்கிறாரு, அவர் சாப்பிடவே இல்லை, மத்தியானம் சாப்பிடல, இனி இப்ப நைட்டும் ஆகுது, யாரும் வந்த மாதிரின்னு தெரியல, யார்ட்டையாவது கொடுத்து விடலாம்னா அதுக்கும் வழி இல்லை அப்படிங்கறது மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதனால நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படிலாம் போகாதம்மா, நீ வயிற்று புள்ளத்தாச்சியா இருக்கிற, இந்த டைம்ல நீ போறது பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுத்து சொல்றாங்க. இருந்தாலும் நான் எல்லா சேஃப்டியோட தான் போறேன், எனக்கு எந்த பயமும் இல்லை, நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து
இருந்து வேக வேகமா நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பெண்ணும் பார்த்துக்கிட்டு இந்த பெண்ணுக்கு அந்த வீட்டை விட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அவங்களும் கர்ப்பமா தான் இருக்கிறாங்க. அவங்க 9 மாத நிறை கர்ப்பிணியா இருக்கிறாங்க. அதனால அந்த பெண்ணுக்கும் வர முடியாது. இவங்க வேக வேகமா நடக்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட இவங்க ஊர்ல இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்குதுங்க அந்த விவசாய நிலத்துக்கு. இவங்க போகக்கூடிய அந்த வழியிலே வந்து ஒரு 5 நாவல் மரம் இருக்குதுங்க. அந்த நாவல் மரத்துல ஆல்ரெடி முனி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஊர் ஃபுல்லாவே பேச்சு இருக்குது. இதையெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இவங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையான ஒரு பெண்ணுன்னு சொல்லலாங்க. பச்சையம்மாளும் நடக்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டை விட்டு கிட்டத்தட்ட அந்த காட்டு பகுதிக்குள்ள வந்துடுறாங்க. அப்படி காட்டு பகுதிக்குள்ள வரும்போது இந்த ஒத்தையடி பாதை, அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாட்டு வண்டி போயிட்டு வந்த பாதை தாங்க இருக்கும். அந்த பாதையில தான் இவங்க நடந்து வரணும். மற்ற 2 பக்கமுமே விவசாய நிலங்கள் தான் நிறையவே இருக்குது. அந்த ஏரியாக்குள்ளாடி இருக்கக்கூடிய விவசாயிகள் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த டைம்ல யாரும் இருக்க மாட்டாங்க. இவருடைய மூக்கையன் மட்டும்தான் அங்க இருக்கிறாரு. சரி நம்ம எப்படியாவது போயிடலாம் சொல்லிக்கிட்டு இவங்களும் நடந்து வரும்போது திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பின்னால அன்னைக்கு அவங்க வெட்டி கறி சமைச்ச அந்த ஆட்டுக்குட்டி பின்னால வருதுங்க. அது ஆட்டுக்குட்டியில ஒரு பெரிய ஆடுங்க. அந்த ஆடு வந்து அப்படியே சத்தம் போட்டுக்கிட்டே வருது. மேன்னு சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டே வருது. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வருது. திரும்பி பார்க்குறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது அங்க வர்றது இன்னைக்கு நம்ம பலி போட்ட அதே ஆடு தானே வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு இவங்களுக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன அப்படின்னா இந்த ஏரியாவை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி முனிகள் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால சரி நம்ம எதையும் பார்க்க வேண்டாம், நம்ம முன்னாடி வேகமா நடந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க கொஞ்சம் கூட வேகமா நடக்கிறாங்க. இவங்க 5 மாத கர்ப்பமா இருக்கிறதுனால ரொம்ப வேகமா நடக்க முடியல. இவங்களுக்கு ஆல்ரெடி வயிற்றுல பிரச்சனை வேற இருக்குது. அதனால இவங்க கொஞ்சம் மெல்ல மாட்டு தாங்க நடக்கிறாங்க. அப்படி நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னால வந்துகிட்டு இருந்த அந்த ஆட்டுடைய சத்தம் அப்படியே நிக்குதுங்க. என்னடா ஆட்டுடைய சத்தத்தை காணலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் இவங்க திரும்பி பார்க்குறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது கருன்னு ஒரு நாய் ஒன்று ஓடி வருதுங்க. இந்த நாயை வந்து அந்த ஏரியாக்குள்ளே அவங்க பார்த்தது கிடையாதுங்க. அப்படி இருக்குங்க அந்த நாய். அந்த நாயை பார்த்த உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு நாய் வருதே, கடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சாமியுடைய ஒரு கம்பு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, கொல்லிமலை மாசி பெரியண்ணா சாமியுடைய போட்டோவை தாங்க அதுல வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அந்த கம்பை வந்து கையில எடுக்கிறாங்க. கையில எடுத்த உடனே இந்த நாய் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த காட்டுக்குள்ள சர்ன்னு உள்ள போயிருதுங்க. சரி நாய் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க கொஞ்சம் கூட வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாவல் மரத்துக்கும் இவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 அடி கேப் இருக்கும். அதே மாதிரி இந்த நாவல் மரத்துல இருந்து அவங்க இருக்கக்கூடிய, அதாவது அவங்களுடைய நிலம் இருக்குது பாத்தீங்களா, அந்த நிலம் வந்து ஒரு 50 மீட்டர் கேப் இருக்குங்க. இந்த 2 கேப்புக்கு இடையில இவங்க வந்துடுறாங்க. வரும்போது இன்னொரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூக்கையனுடைய அண்ணனுடைய மனைவி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல இவங்களை தடுத்து நிறுத்தினாங்க இல்லையா, அவங்க திடீர்னு கூப்பிடுறாங்க அந்த பக்கத்துல இருந்து. யாருடா இது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அக்கா நிக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி தாங்க பச்சையம்மாள் பாக்குறாங்க. பார்த்துக்கிட்டு என்னக்கா நீ தான் வரமாட்டேன்னு சொன்னி, அதுக்கு அதன் பிறகு எப்படிக்கா வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க காலில் வந்து பயங்கரமான ஒரு கொலுசு போட்டுக்கிட்டே நடந்து வர்றாங்க. அந்த நேரத்துல இவங்களுக்கு நன்றாகவே புரியுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அக்கா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த கொலுசு போட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல அவங்க 9 மாத நிறை கர்ப்பிணி. ஆனா இப்ப வரக்கூடிய பெண் வந்து அசல் அவங்க அக்கா தான் வர்றாங்க அந்த மாதிரி தெரியுது. ஆனா அவங்க கர்ப்பமா இல்ல, அவங்க சாதாரணமா இருக்கிறாங்க. அதுவும் கொலுசு போட்டிருக்காங்க. ஜல் ஜல்ன்னு சொல்லிக்கிட்டு அந்த கொலுசு சத்தத்தோட தாங்க பெண் வந்து நடந்து வர்றாங்க. இவங்களும் பாத்துடுறாங்க. பாத்துக்கிட்டு என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏக்கா நீ வரமாட்டேன்னு சொன்னியாக்கா, இப்ப வந்திருக்கிற அப்படின்னு சொல்லும்போது இல்லம்மா நீ ஒத்தைக்கு போறல, அதனாலதான் நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சரி ஒருவேளை அப்படியே இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன அப்படின்னா இவங்களுக்கு மனசுக்குள்ள 2 குழப்பம் இருக்குது. ஒண்ணு முனி இல்லனா பேய், இது 2 தவிர வேற எதுவுமா இருக்காது இந்த பெண் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க பயப்படவே இல்லைங்க. என்ன அப்படின்னா தன்னுடைய மாசி பெரியண்ணா சாமியுடைய அந்த நம்பிக்கை தாங்க அவங்களுடைய பெரிய ஒரு பலமா இருக்குது. என்ன அப்படின்னா இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் பின்னாலே நடந்து வர்றாங்க. திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா இவங்க திரும்பி பார்க்கறாங்க. திரும்பி பார்க்கும்போது அந்த பெண்ணை காணல. அந்த கொலுசு சத்தம் அப்படி நின்றது. சரி வந்தவ போயிட்டா. அதாவது என்ன அப்படின்னா இவங்களுக்கு புரிஞ்சிருது, ஒண்ணு அது பேய் இல்லைன்னா முனி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு வந்தவ போயிட்டா, நம்ம இன்னி பைய போயிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டைம் தான் நல்ல இருட்டு விழுந்துருதுங்க. உடனே அந்த தீப்பந்தத்தை பத்த வைக்கிறாங்க. கையில இருக்கக்கூடிய தீப்பந்தம் இருக்குது இல்லையா, அதை பத்த வைக்கிறாங்க. அதை பத்த வச்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் தூரத்துல இருந்து மறுபடியும் அவங்க அக்கா கூப்பிடக்கூடிய சத்தம் கேக்குதுங்க. ஏண்டி நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குதுங்க. எவ்வளவு நேரமா நான் கத்திட்டு இருக்கிறேன், காதலே விழலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அக்கா பேசக்கூடிய சத்தம் மறுபடியும் கேக்குதுங்க. இவங்க திரும்பி பாக்குறாங்க. அப்படி நெருப்பை வச்சுக்கிட்டு தான் திரும்பி பாக்குறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெண் விருட்டுன்னு கிட்ட வந்துடுறாங்க. கிட்ட வந்தவங்க நான் தான் ஒன்னு நில்லுன்னு சொன்னனே, நான் ஒண்ணுக்கு இருக்கிறதுக்காக அந்த பக்கத்துல போனேன், நீ அதுக்கடையில போயிட்டியா அப்படிங்கறது மாதிரி பச்சையம்மாளுக்கிட்ட இந்த பெண்ணும் கேட்கிறாங்க.
இதை கேட்ட உடனே அவங்களுக்கு புரிஞ்சிருது இது ஏதோ நம்மள பண்ண போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிடுறாங்க. சரிம்மா நான் வந்த டென்ஷன்ல எனக்கு கேட்கல, சரி நீ வா நமக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பச்சை அம்மாளும் கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது நாவல் மரத்துக்கிட்ட வந்துடுறாங்க. அந்த நாவல் மரத்துல தான் ஒரு முனி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்குள்ளே ஒரு பெரிய பேச்சு போயிட்டு இருக்குங்க. அந்த நாவல் மரத்துக்கிட்ட வந்த உடனே இந்த அக்காங்கிற அந்த பெண் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, உனக்கு நான் நாவல் பழம் பறிச்சு தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த நேரத்துல இந்த இருட்டுல நீ நாவல் பழம் பறிச்சா என்ன பறிக்கலனா என்ன, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பச்சை அம்மாளும் சொல்றாங்க. இல்லம்மா நான் பறிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி ஒரு மின்னல் வேகத்துல அந்த நாவல் மரத்துல ஏறி இருக்காங்க. அவங்க அக்கா ஏறின உடனே அந்த இடத்துல அந்த மரமே கீழே விழக்கூடிய அளவுக்கு பயங்கரமா ஆடுதுங்க. அந்த மரம் வந்து அந்த வேகத்துல ஆடுது. அது ஒரு ஆடி மாசங்க. அந்த ஆடி மாசம் சொன்னாலே நல்ல காற்று இருக்கும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆடி மாசத்துல அம்மிக்கல்லே பறக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க, பழமொழிகள் இருக்குது. அந்த மாதிரியான காத்தடிக்கக்கூடிய சீசன் தாங்க. அந்த டைம்ல நாவல் பழம் சீசன் கிடையாது. ஆனா இந்த பெண் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மரத்துல ஏறி பயங்கரமா உருக்குறாங்க. அப்படி நாவல் பழம் அப்படி கொத்து கொத்தா வந்து விழுதுங்க. இதையெல்லாம் பாக்குறாங்க அந்த தீப்பந்த வெளிச்சத்துல. இருந்தாலும் படபடான அந்த பெண் மரத்துல இருந்து மறுபடியும் இறங்கி ஓடி பக்கத்துல வந்து நாவல் பழத்தை நீ பறக்கிட்டு போ, சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுதுங்க. இவங்களுக்கு புரிஞ்சிருது இங்க நிக்கிறது நம்மளுடைய அக்கா கிடையாது, இது வேற ஒரு ஆளுதான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் தன்னுடைய மன தைரியத்தை பயங்கர ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறாங்க பச்சை அம்மாள். இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னால குனிஞ்சு பறக்க முடியாது. ஏன் அப்படின்னா எனக்கு வயிற்றுல 5 மாத கரு இருக்குது, எனக்கு ஏற்கனவே வயிறு வலி, நீ பறக்கி வை, நான் வந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா விருட்டுன்னு அந்த இடது பக்கம் மட்டும் இறங்கிடுறாங்க. அவங்களுடைய விவசாய நிலம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 50 மீட்டர் தூரம் தான் இருக்குங்க. அங்க இருந்து விருட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி இவங்க நடந்து வந்துகிட்டு இருக்கிறத யாரு பாக்குறா அப்படின்னா நம்மளுடைய மூக்கையன் தாங்க பாக்குறாரு. பார்த்துக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா யாரோ வர்றாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதன் பிறகுதாங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கிறாரு. கவனிக்கும் போது தன்னுடைய மனைவி வர்றது நன்றாகவே தெரியுது. தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க அந்த ஓலை கொட்டகை இருக்குது இல்லையா, அதுல வந்து ஒரு தீப்பந்தத்தை கொளுத்தி வச்சிருக்கிறாரு. அதை எடுத்துட்டு இங்க இருந்து விருட்டுன்னு அவரும் நடக்க ஆரம்பிச்சிடுறாரு அங்க பார்த்து. ஆனா அவர் நடந்துகிட்டே இருக்கும்போது தாங்க ஒரு விஷயத்தை பாக்குறாரு. என்ன அப்படின்னா தன்னுடைய மனைவிக்கு பின்னால ஒரு அதிபயங்கரமான ஒரு உருவம் அப்படியே பின்னால நடந்து வந்துட்டு இருக்கிறத இவர் தத்ரூபமா பாக்குறாருங்க. அவருக்கு புரிஞ்சிருது என்ன அப்படின்னா இது இந்த ஏரியால இருக்கக்கூடிய அந்த முனிதான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறாரு. உடனே தன்னுடைய மனைவிய சத்தம் போட்டு பச்சையம்மா ஓடி வந்துருன்னு சொல்லி கத்துறாருங்க. பச்சையம்மாளால நடக்க தான் முடியும், ஓட முடியாது. ஏன்னா அவங்க வயிற்றுல கரு இருக்குது. அது மட்டும் இல்ல அவங்களுக்கு வயிறு சரியில்லை. அதனால பச்சையம்மாள் என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் மெல்லமா தாங்க நடந்து வர்றாங்க. ஆனா அந்த நெருப்பை வந்து கையில வச்சு ஆட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே வேகமா நடந்து கிட்ட வரவே அந்த கையில கூடை வச்சிருக்காங்க இல்லையா, சாப்பாட்டு கூடை, அதாவது அந்த கறியெல்லாம் அதுக்குள்ளதான் இருக்குது. அந்த கறியை பிடுங்கிறதுக்காக டக்குன்னு ட்ரை பண்ணுதுங்க. இங்க இருந்து நம்மளுடைய மூக்கையன் என்ன பண்றாரு அப்படின்னா வேகமா அவங்க மனைவிக்கு கிட்ட ஓடி போயிடுறாங்க. அவரும் கையில தீப்பந்தம் வச்சிருக்கிறாரு. அவர் ஏதோ சொல்லி அந்த இடத்துல அந்த முனியை விரட்டுறாருங்க. அவருக்கு தெரிஞ்சிருது அது ஒரு துர்முனி தான் வந்திருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல விரட்டவும் ஆரம்பிக்கிறாரு. இவங்களை வேகமா இழுத்துட்டே வந்துடுறாரு. கடைசி இவங்களால ஓடக்கூட முடியல. அந்த கூடை எல்லாம் கையில வாங்கிக்கிட்டு தன்னுடைய மனைவியை வந்து ஒரு கையிலே தூக்கிடுறாராம். தூக்கிக்கிட்டே ஓடி இருக்கிறாரு அந்த கொட்டகைக்குள்ளாடி. கொட்டகைக்கு உள்ள ஒரு சம்பவம் இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசி பெரியண்ண சாமியுடைய போட்டோ அங்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்ல அந்த சாமிக்கு பக்கத்திலே ஒரு பெரிய வீச்சருவான்னு வச்சிருக்காங்க. அந்த சாமி அருவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருவா இருக்குது. அதனால இவங்க 2 பேரும் உள்ள வந்துடுறாங்க. அந்த நேரத்துல தன்னுடைய மனைவி பச்சை அம்மாள் இவங்களுக்கு அந்த நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவத்தை அப்படியே எடுத்து சொல்றாங்க. இந்த மாதிரி என் பின்னாலே விரட்டிட்டு வந்தது அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு நல்ல கோவம் வந்துருது. நீ எதுக்கடி இங்க வந்த, நான் தான் வீட்டுக்கு வந்திருப்பேன் இல்லையா, அண்ணன் வந்தோட நான் வருவேன் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே உங்க அண்ணனுங்க இன்னும் வரல, அதாவது இந்த வெங்காயம் கொண்டு போய் விற்க போன யாரும் ரிட்டன் இன்னும் வரல, என்னாச்சுன்னு தெரியல, நான் தான் அதனால வந்தேன், நானும் சாப்பிடல, நீங்களும் சாப்பிடாம தான் இருப்பீங்க, அதனாலதான் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சரி கூட யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த ஊருக்குள்ள யாரும் இல்லைங்கிற மாதிரி நம்மளுடைய பச்சை அம்மாளும் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்ல அந்த காலகட்டத்தில் இந்த வாங்க இருட்டுக்குள்ள போலான்னு சொன்னா ஒருத்தனும் வரமாட்டான். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே பக்கத்துல இருக்கக்கூடிய ஊருக்கு போயிட்டு வரலாம்னு சொன்னாலே இப்பவும் பயந்து தாங்க வருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டமே. அதனால என்ன நடக்குது அப்படின்னா நான் கூப்பிட்டு பார்த்தேன் 2-3 பேரை, யாரும் வர்றது மாதிரி தெரியல. உங்க அண்ணனுடைய மனைவி அவங்க கிளம்பி வர்றதுக்கு நின்னாங்க. அவங்க 9 மாசம் கர்ப்பமா இருக்கிறதுனால நான் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் தான் நடந்து வந்துட்டேன் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் பச்சை அம்மாளும் விஷயங்களை எடுத்து சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவரு சரிம்மா நீ கொஞ்சம்
அமைதியா இரு, வெளியில ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்தை சுத்தி சுத்தி பயங்கரமான ஒரு சத்தம் வந்துட்டே இருக்குங்க. என்ன அப்படின்னா யாரோ அந்த ஓலை கொட்டகையை பிரிச்சு போடுறது மாதிரியே ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்குது. இவருக்கு புரிஞ்சிருது வெளியே அந்த முனிதான் சுத்திக்கிட்டே இருக்குது. ஆனா எக்காரணத்தை கொண்டும் அந்த கொட்டகைக்கு உள்ளாடி வர முடியாது. ஏன்னா மாசி பெரியண்ணா சாமி இருக்கிறாரு, அதனால வராது அப்படிங்கிற ஒரு தைரியத்துல இவங்க உள்ள இருக்கும்போது ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா அந்த கறி சாப்பாட்டை கொடு, அந்த கறி சாப்பாட்டை கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சத்தம் வருதுங்க. வெளியில இருந்து அந்த சத்தம் கேக்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே நம்மளுடைய மூக்கையன் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஓலை விளையாட்டு, அதாவது ஓலை கொட்டகை தானே, சைட்ல வந்து செவுரு கூட ஓலை செவுரு தான், அதனால அந்த ஓலை செவுரு விளையாட்டு உன் கையை உள்ள விடு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே அதுவும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரு கரு கருன்னு ஒரு கையை வந்து அப்படியே உள்ள விட்டுருக்குங்க. கிட்டத்தட்ட அந்த கையை அப்படி மலத்தி சோறுதா, அதாவது அந்த கறி சோறு என் கையில வை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது மாசி பெரியண்ணா சாமிக்கு ஒரு அருவா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த அருவாங்க, அந்த அருவாயை எடுத்து அப்படியே கையை 2 துண்டா வெட்டிடுறாரு. அந்த கை கீழே விழுதுங்க தரையில. அப்படி விழும்போது அந்த மண்ணோட மண்ணாட்டு அது மக்கி போறதையும் உடனே நடக்குது, அந்த ஸ்பாட்ல நடக்குது. அதை அப்படியே பாக்குறாங்க. அது வெளியே நின்றுகிட்டு சொல்லுது, என் கையை வெட்டிட்டான், நான் இவனை விட மாட்டேன், இவனை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கொட்டகையை சுத்தி 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 வந்துகிட்டே இருக்குங்க. இவங்களுக்கு என்ன செய்யனே தெரியல. மாசி பெரியண்ணா சாமியை மனசுல தியானம் பண்றாரு. என்ன அப்படின்னா அந்த கொட்டகைக்கு உள்ளாடி இருக்கிறது அவரு தானே இருக்கிறாரு. உடனே அந்த தெய்வத்தை தாங்க நினைச்சுக்கிட்டு, ஐயா நீ தான் காப்பாத்தானே, எங்களை கொன்னு ஓடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மூக்கையனம் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த மாதிரி சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி சாமி கும்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு சத்தம் கேக்குதுங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க லைஃப்ல இது வரைக்கும் மறக்க முடியாத ஒரு சத்தம் சொல்லலாம். புலி உருமக்கூடிய சத்தம் கேக்குதுங்க. அந்த இடத்துக்குள்ளாடி, அதாவது அந்த ஊருக்குள்ளாடி வர்றதுக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடையாது அந்த நேரத்துல. ஆனா புலி உருமக்கூடிய சத்தம் கேக்குதுங்க. என்னடா புலி உருமுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மூக்கையன் இருக்கிறார் இல்லையா, அந்த ஓலையை வந்து அப்படியே பிரிச்சு பாக்குறாருங்க. அப்படி பிரிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் தூரத்துல வந்து ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓலை கொட்டகை இருக்குது பாத்தீங்களா, இந்த ஓலை கொட்டகையை தாண்டி ஒரு 50 மீட்டர் தள்ளி ஒரு புலி நிக்குதுங்க. அந்த புலியை பார்த்த உடனே இவங்க உடம்பெல்லாம் செலுத்துறது. என்ன அப்படின்னா ஏற்கனவே முனி, அதுக்கு பிறகு புலியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயத்துடைய உச்சிக்கே போயிடுறாங்க. அந்த அளவுக்கு பயப்படுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புலியுடைய அந்த முறுமல் சவுண்டு கேட்ட அடுத்த செகண்ட் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. இந்த ஓர கொட்டகையை சுத்திக்கிட்டே இருந்தது பாத்தீங்களா ஒரு முனி, அது வந்து பயங்கரமா கத்துதுங்க. கத்திக்கிட்டு எங்கோடி போச்சுதுன்னே தெரியல. அந்த முனி அந்த இடத்த விட்டு போயிருது. மறுபடியும் இவங்க அந்த ஓலை கொட்டாய்க்குள்ள இருந்துகிட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஓலையை லைட்டா பிரிச்சு பாக்குறாங்க. அந்த புலி நிக்குதா, இந்த முனி நிக்குதா அப்படின்லாம் பாக்குறாங்க. ஆனா அங்க ரெண்டையுமே காணலைங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அந்த இடத்துல அப்படியே படுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த கறி சாப்பாடெல்லாம் இவங்க சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டது மட்டும் இல்ல, இவங்க புலி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொட்டகையை விட்டு வெளியே வந்து 4 தீப்பந்தங்களை அந்த கொட்டகையை சுத்தி அப்படி ஏற்றி வைக்கிறாங்க. அதாவது ஒரு 10 அடி தள்ளி அப்படி அந்த தீயை வந்து ஏற்றி வைக்கிறாங்க. ஏன்னா ஆடி மாசம் காத்தடிக்குது. இந்த காத்தடிக்கிறதுனால ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த தீப்பந்தம் ஏற்றி வைக்கிறது, இவங்க இருக்கிறது ஓலை கொட்டாயி, ஒரு தீக்கங்கு ஏதாவது வந்து பறந்து விழுந்துருச்சு அப்படின்னா மொத்தமா தீ பிடிச்சு எரிஞ்சிரும். அதனால எல்லாமே ஒரு 10 அடி தள்ளி தாங்க தீப்பந்தத்தை நட்டு வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஓலை கொட்டாய்க்குள்ளாடி வந்து நைட் லேம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய லைட், அதாவது என்ன அப்படின்னா பெட்டர் மாஸ் லைட்லாம் அதுக்கு பிறகுதான் வந்திருக்குது. அதுக்கு முன் நைட் லேம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய லைட் இருந்திருக்குங்க. மண்ணெண்ணெய் விளக்கு மாதிரி தாங்க எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க பழைய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாட்டு வண்டிக்கு அடியில தொங்க விட்டுருப்பாங்க, அந்த மாதிரிப்பட்ட விளக்கு தாங்க. அதை வந்து அந்த இடத்துல மாட்டி வைக்கிறாரு. அவர் இருக்கக்கூடிய அந்த ஓலை கொட்டகைக்குள்ளாடி அதை மாட்டி வைக்கிறாரு. தன்னுடைய மனைவியை என்ன பண்றாரு அப்படின்னா, நீ இங்கே படுமா, நம்ம காலையில போய்கிடலாம், இந்த நேரத்துல நம்ம வெளியே போனோம்னா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அந்த ஓலை கொட்டாய்க்குள்ளாடியே அப்படி படுத்து கிடக்குறாங்க. அது எப்படி படுத்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பனை ஓலை இருக்குது பாத்தீங்களா, அந்த பனை ஓலையை வந்து அந்த செவரோட சேர்த்து அப்படி வச்சிருப்பாங்க. செவரு கிடையாதுங்க, அந்த ஓலை செவரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவரோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 அடி ஹைட்டுக்கு எழுப்பி வச்சுக்கிட்டு அந்த செவரு அருவோட தாங்க அந்த பெண் படுத்திருக்கிறாங்க. அதாவது பச்சையம்மாள் படுத்திருக்கிறாங்க. பக்கத்திலே வந்து நம்மளுடைய மூக்கையனும் அதாவது அந்த வாசலுக்கு நேரம் படுத்திருக்கிறாங்க. திடீர்னு அந்த இடமே பயங்கரமான காற்றடிக்க ஆரம்பிக்குது. காற்று அப்படின்னு சொன்னா ஆடி மாசம், ஆடி மாசத்துல வந்து காத்தடிக்கும், பயங்கரமா அடிக்கும். அந்த மாதிரி காற்றடிக்க ஆரம்பிக்குது. அந்த சத்தமே அந்த இடத்துக்குள்ளாடி பேய் வரக்கூடிய சத்தம் மாதிரி கேட்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, இந்த ஓலை கொட்டகையை அப்படியே தூக்கிட்டு வரும் போல இருக்குது. அந்த அளவுக்கு அந்த காத்து இருக்குங்க. இருந்தாலும் அதுக்குள்ள படுத்திருக்கிறாங்க. 2 பேருமே கண்ணசந்து கொஞ்சம் தூங்கவும் செய்யறாங்க. அப்படி தூங்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னா இந்த ஓலையை யாரோ கிழிச்சுக்கிட்டு கையை உள்ள போடுறது மாதிரி ஒரு
சத்தம் கேக்குது. அதை யாரு கவனிக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய பச்சை அம்மாள் தான் கவனிக்கிறாங்க. பச்சை அம்மாள் இதை கவனிச்ச உடனே பக்கத்துல படுத்திருக்கக்கூடிய மூக்கையனுடைய தோல்ல கைய வச்சு மெல்ல தட்டுறாங்க. அந்த நேரத்துக்கு மூக்கையன் முழிச்சு பாக்குறாரு. அந்த கை வந்து அந்த பச்சையம்மாள் அப்படிங்கிற அந்த பெண்ணுடைய வயித்தை வந்து பிடிக்கிறது மாதிரி வருதுங்க. அந்த இடத்துல சாமி படம் பதிச்ச ஒரு கம்பு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கம்பை எடுத்து டப்புன்னு அடிச்சிடுறாரு. அடிச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய அருவாவை கையில எடுத்துக்கிட்டு இனிமேல் இதை விடக்கூடாது, ஆனா முனியான பாத்திரணும், மாசி பெரியண்ண சாமி நீதான் எனக்கு துணை நிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் விருட்டுன்னு அந்த ஓலை கொட்டகையை விட்டு சடார்னு வெளியே வந்துடுறாருங்க. அப்படி வெளியே வந்தவருக்கு ஒரு பேரதிர்ச்சி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மனித குரங்குகள்லாம் இருக்கும் பார்த்திருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்குங்க. ஒரு முனி நிக்குது. அந்த முனியுடைய ஹைட்டு கிட்டத்தட்ட 15 அடி ஹைட் இருந்திருக்குது. அவரை பார்த்து அப்படி அரண்டு போய் நிக்கிறாருங்க. இவர் வெளியே வந்துட்டாரு. ஆனா என்ன வீரவசனம் எல்லாம் பேசிட்டு வெளியே வந்துட்டோம். ஆனா அதை பார்த்தாலே இவருக்கு பயமா இருக்குது. அந்த நேரத்துக்கு மறுபடியும் அந்த புலி உருமக்கூடிய சத்தம் கேக்குதுங்க. இந்த புலி உருமக்கூடிய சத்தம் கேட்கும்போது இவருடைய உடம்பெல்லாம் நாடி நரம்பு எல்லாமே புல்லரிக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த இடத்துல அப்படியே பார்த்துட்டு நிற்கும் போது திடீர்னு இவர் பக்கத்துல புலிக்கு மேல ஒரு நபர் வந்து அப்படியே இறங்கி நிக்கிறாருங்க. கீழே அடிடா அவனை அப்படின்னு சொல்றாருங்க. இவருக்கு எதுவுமே புரியல. வந்திருக்கிறது யாருன்னு தெரியல, புலியில வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மண்டை குழம்பி போய் நிக்கிறாரு. அதை பாக்குறதுக்கு பயமா இருக்குது. அதாவது முனி நிக்குது இல்லையா, முனியை பாக்குறதுக்கு வேற இவருக்கு பயமா இருக்குது. என்ன செய்யணும்னு தெரியல. அந்த நேரத்துல அந்த தரையில இருந்து ஒரு ராடு ஒன்ன எடுக்க சொல்றாருங்க. அதாவது ஒரு இரும்பு ராடு தாங்க. அந்த இரும்பு ராடுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பந்து மாதிரி இந்த ஆணிகளை வந்து அந்த வெல்டிங் அடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குங்க. ஆனா அந்த காலத்துல வெல்டிங்கே கிடையாது. புலியில வந்து அந்த நபர் வந்து அந்த ஆணி கம்பை எடுத்து அடிடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இவருக்கு பயத்துல கிடுகிடுன்னு நடுங்குறாருங்க. இவருக்கு எதுவுமே புரியல. என்னன்னா வந்திருக்கிறது யாரு, இங்க நிக்கிறது முனின்னு தெரியும், வந்திருக்கிறது யாரு அப்படிங்கறது அவருக்கு தெரியவே இல்லை. இருந்தாலும் அந்த இடத்துல அவர் அடிடா அடிடா அப்படின்னு சொல்லும்போது இவரால முடியலைங்க. இவரால் அந்த இரும்பு ராட தூக்கவே முடியல. அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துக்கு அவருடைய கையில இருக்கக்கூடிய சாட்டைங்க, அந்த சாட்டையை எடுத்து, அதாவது அங்க வந்து நிக்கக்கூடிய அந்த நபருக்கு கையில இருக்கக்கூடிய சாட்டையை எடுத்து ஒளிர்னு ஒரு அடி கொடுத்துடுறாருங்க நம்மளுடைய மூக்கையனுக்கு. மூக்கையன் அடிப்பட்ட உடனே ஏதோ அருள் வந்த மாதிரி ஆயிடுறாரு. அவருடைய உடம்புல அந்த மாசி பெரியண்ண சாமியே உள்ள இறங்கிட்டாருன்னு நினைக்கிறேங்க. அடிக்க ஆரம்பிச்சிடுறாருங்க. அப்படி அந்த முனி அடிக்கக்கூடிய அடியில இந்த முனியுடைய முடியெல்லாம் இந்த ஆணி கம்பியில அப்படி சுத்தி வந்துருதுங்க. இருந்தாலும் விடவே இல்லை. அது சுத்தி இருக்கிறதோட வச்சு அடிக்க ஆரம்பிச்சிடுறாருங்க. ஆனா இவர் அடிக்கலைங்க. யார் அடிக்கல அப்படின்னா மூக்கையன் அடிக்கவே இல்லை. அவருடைய உடம்புல இருந்துகிட்டு அந்த மாசி பெரியண்ண சாமி தாங்க அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அது அவருக்கு நன்றாகவே தெரியுது. யாரோ என் உடம்புல இருந்துகிட்டு தான் செயல்படுறாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய பச்சையம்மாள் உள்ள இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த ஓலை செட் அப்படி லைட்டா பிரிச்சு பாக்குறாங்க. அப்படி பிரிச்சு பார்க்கும்போது அவங்க கண்ணுக்கு இங்க வந்திருக்கக்கூடிய புலியும் தெரியல, அங்க நிக்கக்கூடிய நபரும் தெரியல. ஆனா பச்சையம்மாளுடைய கணவன் வந்து இந்த மாதிரி எதையோ போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாருன்னு தெரியுது. அது கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாக ஆரம்பிக்குது. மூக்கையன் அடிக்க அடிக்க என்ன ஆகுது அப்படின்னாக்கி ரொம்ப சின்ன சைஸ் ஆகி பெரிச்சாலியுடைய சைஸுக்கு அது மாற ஆரம்பிக்குது. இருந்தாலும் விடலைங்க. அதை தூக்கி அந்த கிணத்துக்குள்ள கொண்டு போடு அப்படின்னு சொல்றாரு. யாரு? இந்த பின்னால நிக்கக்கூடிய அந்த நபருங்க. அதை கேட்ட உடனே இவரும் அதே மாதிரி சட்டார்னு தூக்குறாருங்க. தூக்கி கிணத்துல வந்து மாடு கட்டி இறைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க ஒரு பெரிய இரும்பு குடுவை ஒண்ணு இருக்கும். அந்த குடுவைக்குள்ள போட்டு அந்த குடுவையை மூடக்கூடிய ஒரு மூடியும் இருக்குங்க. அந்த மூடியை போட்டு அடைச்சிடுறாருங்க. அடைச்சு முடிஞ்சதும் அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு மூக்கையன். அந்த இடத்துல மூக்கையன் கீழே விழுந்து கிடக்குறாரு இல்லையா. அதுக்கு பிறகு பச்சையம்மாளால வெளியே வர முடியல, உள்ளேயும் போக முடியல. ஏன்னா மூக்கையன் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு, எக்காரத்தை கொண்டு நீ வெளியே வந்துடவே கூடாது, நீ புள்ள தாச்சு புள்ள, அதனால நீ வீட்டுக்குள்ளே இரு, அதாவது அந்த ரூமுக்குள்ளே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தாங்க வெளியே வந்திருக்கிறாரு. அதனால பச்சையம்மாளும் வெளியே வர முடியாம நின்று தவிக்கிறாங்க. தன்னுடைய கணவர் கீழே விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க. ஆனா அதுக்கு பிறகு அந்த இடத்துல எந்த சவுண்டும் இல்ல. இந்த 4 தீப்பந்தங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு அணைய போகுதுங்க. அந்த நேரத்துக்கு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அண்ணன்க எல்லாருமே வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு. வெங்காயத்தெல்லாம் வித்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த சம்பவம் தான் கேள்விப்பட்டு அவங்க ஸ்ட்ரெயிட்டா 5 பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி மூக்கையன் மயங்கி விழுந்து கிடக்குறாரு. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நடந்த அனைத்து சம்பவங்களையும் அந்த 5 அண்ணன்கிட்டையும் எடுத்து சொல்லிடுறாரு. அப்படி எடுத்து சொன்ன பிறகு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு எதுவுமே பண்ணல, அன்னைக்கு விடிய காலை வரைக்கும் அதே இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம இப்ப எங்கேயும் போக வேண்டாம், எல்லாரும் இங்கே உட்கார்ந்து இருப்போம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், காலையில பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு எல்லாருமே அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. விடிய காலையில 4-4:30 மணிக்கெல்லாம் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய தோட்டம் துறவுக்கெல்லாம் வந்து தண்ணீர் பாய்ச்சதுக்கு ஆள் வந்துருவாங்க. அதே மாதிரி தாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரும் வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேர் வந்திருக்கிறாங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க. அப்படி வந்தவங்க கிட்ட எல்லாமே இந்த சம்பவங்கள் அப்படியே பரவுது. இந்த மாதிரி முனி அடிச்சிட்டாரு, முனி அடிச்சிட்டாரு, முனி அடிச்சிட்டாரு, அதாவது முனி
முனிதான் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதை கேட்டிருக்கிறோம். முனியை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கதை ஓடுதுங்க. எல்லாரும் அதிசயமாட்டு பார்க்க வர்றாங்க. அது மட்டும் இல்ல, அந்த முனி வந்து அந்த குடுவைக்குள்ளதான் இருக்குது அப்படிங்கறது மாதிரி காட்டியும் கொடுக்குறாங்க. அப்ப அந்த குடுவை ஒரு இது போட்டு மூடி வச்சிருக்காங்க, ஒரு மூடி போட்டு. அந்த மூடியை எடுத்து பார்க்கும்போது உள்ள வந்து ஒரு பெருச்சாடி சைஸுக்கு ஒரு உருவம் உள்ள இருக்குங்க. இதை பார்த்துட்டு மக்கள்லாம் இது என்னது முனியா, இது ஏதோ பெருச்சாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் நல்லாகவே பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லும் போது கூட அது பெருச்சாடி மாதிரி தாங்க இருந்திருக்குது. இந்த பெருச்சாடி அடிச்சுக்கிட்டா நீ முனி அடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஊர்ல நிறைய பேர் இவங்களை கிண்டலும் கேலியும் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள இந்த கிண்டல் கேலி பண்ணக்கூடிய ஆட்கள்ல ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதை நான் இறங்கி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள இறங்கி அப்படியே தூக்குறாருங்க. அப்படி கையில தூக்கும் போதுதாங்க ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அது எலி கிடையாது, அதுக்கு முகம் இருக்குது, கை கால் இருக்குது. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த விரல்ல இருக்கக்கூடிய நகங்கள்லாம் வந்து ரொம்ப நீளமா இருந்திருக்குது. அந்த காலை நேரத்து வெயில் வெளிச்சத்துல மேல காட்டுறாங்க. அப்படி காட்டுன அடுத்த செகண்டுங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, பயங்கரமா ஒரு கீச்சுன்னு ஒரு சத்தம் கேக்குதுங்க. அந்த சத்தத்தோட அப்படியே அந்த மண்ணு மாதிரி அப்படி காணாம போயிருதுங்க. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. எல்லாருமே பார்த்திருக்கிறாங்க அந்த காலகட்டத்துல. இதை பார்த்து அந்த டைம்ல பயந்துருக்கிறாங்க. உண்மையிலே மூக்கையும் வந்து கண்டிப்பா முனியதான் அடிச்சு இந்த மாதிரி அடைச்சு வச்சிருந்திருக்கிறான், நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறது மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அது இல்லாம அங்க நிக்கக்கூடிய அனைத்து பேரும் அப்படி செதறி ஓடிடுறாங்க. இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சிருது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய அந்த குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க குடும்பமே ஒரு பிளான் பண்ணுது. ஆனா என்ன அப்படின்னா, கொஞ்சம் பண வசதி குறைவா இருக்கிறதுனால கொஞ்ச நாள் போகட்டும், ஒரு 10 நாள் கழிச்சு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பிரச்சனை வந்து அந்த ஊர் ஃபுல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. இந்த மாதிரி முனியை பிடிச்சிட்டாங்க, அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த டைம்ல தெரிஞ்சிருக்குது. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து அவங்க அண்ணங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இனிமேல் நீ வந்து அந்த உழவு பார்க்கக்கூடிய இடத்துக்கு நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரு 10 நாளைக்கு நீ வர வேண்டாம் தம்பி, நம்ம கோவிலுக்கு போயிட்டு எடுத்துட்டு அதுக்கு பிறகு பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 நாட்களும் ஓடிடுது. அந்த நேரத்துல நம்மளுடைய பச்சையம்மாள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய வயர் சரியில்லாமலே இருந்திருக்குது. அதனால வைத்தியரை பார்க்கறதுக்காக அவங்க அப்பா வீட்டுல போய் அவங்க தங்கிட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய வீட்டுல வந்து நம்மளுடைய மூக்கையன் மட்டும்தான் இருக்கிறாரு. தனித்தனி வீடா தாங்க இருந்திருக்குது. இவங்க ஒரே வீட்டுல கிடையாது, தனித்தனியாட்டு வீடு வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் பிள்ளைகள் குட்டிகள் அப்படின்னு இருக்குது. அது மட்டும் இல்ல, இவர் தான் இடையில உள்ளவர். மற்ற 3 அண்ணனும் 2 தம்பிகளும் இருந்திருக்கிறாங்க. இந்த தம்பிகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க வந்து அதாவது புதுசா கல்யாணம் ஆயிருக்கிறாங்க. அவங்க அதனால என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, தன்னுடைய மனைவி வீட்டுல தங்கி இருக்கிறாங்க. மிச்சம் 3 பேர் தாங்க இங்க இருக்கிறாங்க. அந்த 3 பேரும் சேர்ந்து இவரோட சேர்த்து 4 பேருங்க. நைட்டு வந்து பௌர்ணமி வெளிச்சம், நல்ல சாப்பாடுகளை வந்து வெளியில இருந்து தான் சாப்பிடக்கூடியதை வழக்கமா வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி வெளியே இருந்து தன்னுடைய அண்ணனுக்கு கூட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க அண்ணங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாளைக்கு நமக்கு ஏத்தம் இறைக்கணும். ஏத்தம் இறைக்கிறோம்னா இந்த நீர் பாய்ச்சணும். அதுக்காக காலையில நம்ம ஒரு 3:30 மணிக்கெல்லாம் இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க 3 பேரும் பேசும்போது, நம்மளுடைய மூக்கையன் வந்து நன்றாகவே உழைக்கக்கூடிய ஒரு நபருங்க. அப்படி உழைக்கிறதுனால இந்த மாதிரி எனக்கு சும்மா இருக்க முடியல, தயவு செய்து நானும் வர்றேன் அப்படிங்கிறாரு. சரிப்பா நீயும் வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, காலையில போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய மூக்கையன் அவருடைய அந்த கொட்டகை, அதுவும் கொட்டகை தான், வீடெல்லாம் கிடையாதுங்க, அவங்களுக்கும் கொட்டகை தான் இருந்திருக்குது. அப்படி அவங்களும் அந்த ரூமுக்குள்ளாடி படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது அவர் மட்டும்தான் படுக்கிறாரு, மூக்கையன் மட்டும். மற்றவங்க அவங்கவுங்க வீட்டுகள்ல படுத்துடுறாங்க. அப்படி இவங்க தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 மணி இருக்குங்க. அந்த 3 மணி டைம்ல வந்து அவங்க அண்ணன் தாங்க எழுப்புறாரு. அது ஒரே ஒரு அண்ணன் வந்து எழுப்புறாரு. டேய் தம்பி எழும்பி வெளியே வாடா, நேரம் ஆயிடுச்சுடா, அவங்க எல்லாம் போயிட்டாங்க, நம்ம தான் போகணும், சீக்கிரம் வாடா அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எந்திக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க. என்ன அப்படின்னா, இந்த காலை நேரத்துல இவங்க கிளம்புறாங்க அப்படின்னா, இந்த காக்கா குருவிகளுடைய சத்தம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குமா அவங்க ஏரியால அந்த காலகட்டத்துல. ஆனா அன்னைக்கு நைட்டு அந்த மாதிரி இல்ல. அப்பவுமே இவருக்கு ஒரு டவுட் வருது. என்ன அப்படின்னா, மணி எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அந்த டைம்ல வந்து கடிகாரம்லாம் இல்லைங்க, அதாவது இவங்க வீட்டுல எல்லாம் கிடையாது. அதனால இவர் என்ன பண்றாரு, அண்ணன் தானே கூப்பிடுறாரு, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி உறக்க கலக்கத்திலே எழும்பி அப்படியே நடக்கிறாரு. அப்படி நடக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாட்டு வண்டியை கட்டிட்டு தாங்க போறாங்க. சரி அவங்க 2 பேரும் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மூக்கையன் கேட்கிறாரு. ஏன்னா இன்னும் 2 பேர் உண்டு இல்லையா, அவங்கள கேட்கிறாரு. அவங்க 2 பேரும் எங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க முதல்ல போயிட்டாங்க, நம்ம 2 பேரையும் வர சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேரும் மாட்டு வண்டியில போயிட்டு இருக்காங்க. மாட்டு வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறது இவங்க அண்ணன் ஓட்டிட்டு இருக்கிறாரு. இவர் அந்த பேக் சைடுல உட்கார்ந்து அப்படியே வானத்தையே பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு டவுட் வருதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலா வெளிச்சம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஆல்ரெடி நிலா வெளிச்சத்துல தானே சாப்பிட்டாங்க. அந்த நிலாவை வச்சு இவங்களுக்கு நைட்டு நேரத்துல அந்த டைமை வந்து கனெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி டைமை கனெக்ட் பண்றாரு. அந்த டைமை கனெக்ட் பண்ணி பார்த்தா
கிட்டத்தட்ட நள்ளிரவு 1:30 மணிங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணே அண்ணே டைம் நல்லா தெரியுமாண்ணே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க நம்மளுடைய மூக்கையன். நான் பார்த்துட்டேன்ப்பா, நான் எல்லாம் பார்த்துட்டேன், டைம் எல்லாம் கரெக்டு தான், வா வந்துடலாம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அவர் கொஞ்சம் வேகமா அந்த மாட்டு வண்டியை ஓட்டவும் ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு எதுவுமே பிடி கிடைக்கல. அண்ணன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் பின்னால தாங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு மாட்டு வண்டியும் போயிட்டே இருக்குது. இவருக்கு ஒரு டவுட் தான், என்ன அப்படின்னா இந்த டைம் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டாரு. சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எப்பவும் சரி வீட்டுக்குள்ள இருந்து வரும்போதும் வீட்டுக்கு போகும்போதும் அந்த நான் சொன்னேன் இல்லையா ஒரு கம்பு, அந்த மாசி பிரியான சாமியுடைய ஒரு கம்பு இருக்குது, அந்த போட்டோவை வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கம்பை வந்து கையில தான் வச்சிருப்பாரு. அந்த கம்பை எடுத்துக்கிட்டு தாங்க போறாரு. இவங்க கிட்டத்தட்ட கரெக்டா அந்த நாவல் மரம் இருக்குது பாத்தீங்களா, அந்த நாவல் மரத்துக்கிட்ட வண்டியும் வந்து நிக்குதுங்க. அப்படி வண்டி வந்து நின்ன உடனே அதுக்கு பிறகு வண்டி போகாது. என்ன அப்படின்னா இதுக்கு முன்னால ஒரு வண்டி நிக்கணும், அதாவது அவங்க அண்ணன் போனது மாட்டு வண்டி நிக்கணும். ஆனா மாட்டு வண்டி அங்க இல்ல, இந்த வண்டி தான் முதல்ல வந்து நிக்குது. உடனே அந்த இடத்துல இவர் கேட்கிறாருங்க, என்ன அப்படின்னா அண்ணனுங்க 2 பேர் வந்தானுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, எங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது உனக்கு நான் காட்டி தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. இதை கேட்ட உடனே அவருக்கு புரிஞ்சிருது, சரி அப்போ அண்ணனுங்க நம்ம நிலத்துல தானே நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்கிறாருங்க. ஆமா அங்கதான் நிக்கிறானுங்க, வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுதுங்க. இவரும் கூட இறங்கி போக ஆரம்பிக்கிறாரு. நேர எங்க போறாங்க அப்படின்னா அந்த தண்ணி இறக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாங்க, அந்த கிணத்துக்கிட்ட வந்துடுறாங்க. அப்படி அந்த கிணத்துக்கிட்ட வரும்போது இந்த மாசி பிரியான சாமியுடைய போட்டோஸ்ல இருந்து அருவா முதல் கொண்டு எல்லாமே அந்த கொட்டைக்குள்ள இருக்குது இல்லையா, அதெல்லாம் இவருக்கு தெரியும். இருந்தாலும் அதுக்கு ரூட்லயே போய் தான் இதை ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுறாருங்க. என்ன அப்படின்னா வந்திருக்கிறது ஒரு முனி அப்படிங்கிறத வந்து அவர் தெளிவா புரிஞ்சுக்கிடுறாரு. இருந்தாலும் மாசி பெரியான சாமியை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தண்ணீரை வந்து பாய்க்கிறதுக்கு 2 மாடு கட்டணுங்க. அது மட்டும் இல்ல, அந்த மாடுகள் இழுத்து அப்படி அந்த தண்ணியை மேல கொண்டு வந்துதாங்க அப்படி அந்த விவசாய நிலத்துக்குள்ளாடி அந்த தண்ணி போகும். ஆனா ஒரு ஆள் உள்ள இறங்கணும், அதாவது இந்த தண்ணியை வந்து முக்கி கொடுக்கறதுக்கு, அதாவது கால் வச்சு அப்படி சவுட்டி உள்ள ஆழம் ஆக்கி அதுக்கு பிறகு தண்ணி ஏறின பிறகு அதை மேல விடுவாங்க. அந்த அதுக்கு கூட மேல அந்த ஆட்கள் வந்துகிட்டு கீழே போவாங்க. அந்த மாதிரி ஒரு மாடலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கிணறு தாங்க. சரிப்பா நீ உள்ள இறங்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்திருக்கக்கூடிய அண்ணன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த முனி சொல்லுதுங்க, அதாவது நீ உள்ள இறங்கி தண்ணியை முக்கி விடு, நான் மேல இருந்து இறக்கிறேன், அதாவது மாடு நான் ஓட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கேட்டோன்னே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இல்ல நான் வந்து மாடை ஓட்டுறேன், நீ வந்து உள்ள இறங்கி தண்ணீரை இது பண்ணி விடு அப்படிங்கறது மாதிரி நம்மளுடைய மூக்கையனும் சொல்லிடுறாரு. இதை கேட்ட உடனே சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கோவ வெறுப்போட அந்த நபர் என்ன பண்றாரு, அதாவது அந்த முனி என்ன பண்ணுது அப்படின்னா வேகமா அந்த கிணத்துக்கு உள்ளாடி இறங்குதுங்க. இறங்கின உடனே இவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இங்க நிக்கிறது வந்து இந்த மாதிரி முனி தான், இதை வச்சு இன்னைக்கு வேலை வாங்கிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி தண்ணி இறைச்சி மேல ஏத்திடுறாரு. அப்படி தண்ணி இறைச்சி மேல ஏத்திக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 2 மாடுகளையும் அவுத்து விட்டுறாருங்க. இரும்பு குடுவை வந்து கீழே போகும் இல்லையா, அப்படி கீழே போன உடனே அதை ஒரு வேப்ப மரத்துல அப்படி கட்டி வச்சிடுறாரு. கட்டி வச்சுட்டு இந்த 2 மாடுகளை அவுத்து விட்டார் இல்லையா, அந்த மாடு வந்து இவங்களுடைய சொந்த மாடு தான். அப்படி அவுத்து விட்ட உடனே அந்த மாடுகள் வந்து அலறிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்குங்க அந்த இடத்த விட்டு. இருந்தாலும் இந்த இடத்துல மூக்கையன் பயப்படவே இல்லை. சரி நம்ம பார்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மறுபடியும் அந்த கொட்டகைக்குள்ள போறாரு. கொட்டகைக்குள்ள போய் தீப்பந்தங்களை ரெடி பண்றாருங்க. ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த நபர் அண்ணன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த முனி வந்து டே மூக்கையா சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்குதுங்க. ஏன்னா இவங்க தண்ணி இறைச்சி விட்டுட்டு அந்த மாடை ரிவர்ஸ்ல கொண்டு வந்த பிறகுதான் இது தண்ணி ஏத்தி விடுவாங்க. ஆனா அவர் தண்ணி ஏத்தி வச்சுட்டு நிக்கிறாரு, ஆனா மாடு இழுக்க மாட்டேங்குது. இது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய முனிக்கு தெரியல. ஆனா இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய மூக்கையன் வந்து இதை பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு சம்பவம் அங்க நடக்குது. என்ன அப்படின்னா இவங்க 3 அண்ணன்க இருந்தாங்க இல்லையா, அவங்க அப்பந்தாங்க வர்றாங்க அந்த இடத்துக்கு, வேகமா வந்துடுறாங்க. ஏன்னா அங்க ஏதோ நடந்திருக்குது அப்படிங்கறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அன்னைக்கு வந்து பிரசவ வலி ஏற்பட்டிருக்குது. அந்த டைம்ல பிரசவ வலி ஏற்பட்ட உடனே அந்த பக்கத்துல இருக்க எல்லாரும் எழுப்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க அண்ணமார்கள் 3 பேருமே வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்து நம்மளுடைய மூக்கையன் படுத்திருக்கக்கூடிய அந்த ஓலை கொட்டாயை பாக்குறாங்க. அங்க மூக்கையன் இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி தெரிஞ்ச உடனே இவன் எங்க போயிருப்பான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கம்பு இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த சாமி கம்பு, அந்த கம்பையும் காணல. கண்டிப்பா இந்த கம்போட இவன் போயிருக்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி அந்த இடத்துக்கு தான் போயிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பெண்ணை வந்து இங்க பிரசவம் பார்க்கறதுக்கான அந்த வைத்தியத்தை வந்து வீட்டுக்குள்ள கொண்டு விட்டுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வேகமா கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் ஊருக்குள்ள இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த கிராமத்துக்குள்ள இருந்து அந்த இடத்துக்கு போகும்போது நம்மளுடைய மூக்கையன் வந்து அந்த ஓலைக்கொட்டையை இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளதான் இருந்திருக்கிறாரு. விஷயத்தை அப்படி சொல்றாரு, இந்த மாதிரி நடந்துச்சு, உங்க உருவத்துல வந்து என்ன கூட்டிட்டு வந்துருச்சு, என்ன ஏதோ பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. சரி ஒண்ணு இல்ல பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு மூக்கையனை அங்க இருந்து கூப்பிட்டுக்கிட்டு 2 மாடுகளை அவுத்து விட்டார் இல்லையா, அந்த மாடுகளையும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது மாடுகள் மட்டும் தாங்க இருக்குது. இவங்க வந்த மாட்டு வண்டியை காணல. இதே ஒரு பெரிய ஒரு இதா இருந்திருக்குது. இருந்தாலும்
இருந்தாலும் அங்கிருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த மறுநாள் காலையில இவருடைய அண்ணனுக்கு குழந்தை பிறந்துருது. அதனால கிட்டத்தட்ட 90 நாட்கள் இவங்க வந்து கோயிலுக்கு போகல. அதன் பிறகு தாங்க போயிருக்கிறாங்க. இந்த விவசாய நிலத்தை அப்படியே போட்டிருக்கிறாங்க. இந்த 3 மாசத்துக்கு அந்த விவசாய நிலத்தை அவங்க எதுவுமே பண்ணல. கொல்லிமலையில இருக்கக்கூடிய மாசி பெரியண்ண சாமி கோவிலுக்கும் போயிடுறாங்க. போய் அங்க இருக்க சாமி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய பூசாரி சரி நான் பார்த்துக்கிடுறேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாவே இருந்து சில பல வேலைகள்லாம் அங்க பார்த்துருக்குறாங்க. அந்த மாசி பெரியண்ண சாமி வந்து இவருடைய கையில வந்து ஒரு கருப்பு கயிறை கட்டி விட்டுருக்காரு. கட்டி விட்டுக்கிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, நான் தானடா அங்க வந்தனே அப்படின்னு சொல்றாரு. அப்பந்தாங்க இவங்களுக்கே புரிஞ்சிருக்குது அங்க வந்தது மாசி பெரியண்ண சாமி அப்படிங்கிறத. ஏன்னா இவருடைய உடம்புல ஏறி அந்த முனி அந்த மாதிரி அடிச்சது எல்லாமே அந்த சாமி தான். இது எல்லாத்தையுமே அந்த இடத்துல சொல்லுது. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் சொல்லுது. என்ன அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டு ஒரு 3 மாத காலத்துக்கு நீ அந்த வழி போகக்கூடாது, இந்த விவசாய நிலத்தை நீ உழக்கூடாது, அப்படியே விட்டுரு, நான் பார்த்துக்கிடுறேன், நான் உனக்கு அருள் வாக்கு தருவேன், அதுக்கு பிறகு நீ போய் எல்லாம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியும் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அந்த முனியோடைய ஆட்டத்தை அந்த மாசி பெரியண்ண சாமி வந்து அப்படியே ஒளிச்சு கட்டி இருக்கிறாரு. அதுக்கு பிறகுதாங்க இவங்களுடைய லைஃப் வேற மாடலேஷன்ல மாறி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய சிவ சிதம்பரம் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு. சிவ சிதம்பரம் வந்து இப்போ இருக்கிறது வந்து வெளிநாட்டுல இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாருங்க. இந்த சம்பவம் அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் இப்படிதான் நம்மளுடைய பச்சையம்மாள் மற்றும் மூக்கையன் இவங்களுக்கு இப்படி நடந்திருக்குதுங்க. நம்மளுடைய மூக்கையன் மற்றும் நம்மளுடைய சிவ சிதம்பரத்துக்கு 2 பேருக்கும் சேர்த்து என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த சம்பவத்துக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சம்பவத்தை உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.